உங்க அனுபவத்துல சொல்லுங்க, இங்க ஏதாவது உங்களுக்கு அதிசயம் அற்புதம் நடந்திருக்கா? இந்த அம்மா கிட்ட அந்த பில்லி சூனியம் ஏவல் எது இருந்தாலும் விரட்டும். அப்படியா? ஆமா, அந்த அம்மா நம்பினா நல்லது நடக்கும். அம்மா வந்து கண்டிப்பா பேசுவாங்க எல்லாத்துக்கிட்டையும். அப்படி உங்ககிட்ட பேசிட்டாங்க? என்கிட்ட வந்து கனவுல வந்தாங்க. அது கனவுல வந்து இப்போ ரியாலிட்டி ஆயிடுச்சு. எல்லாரும் பிரசாதம் கொண்டாடுவாங்க. அந்த பிரசாதம் எல்லாம் வாராகிக்கு வச்சுட்டு கற்பூரம் எல்லாம் ஏற்றிட்டு அவர் கதவை சாத்திடுவார். கதவுக்கு வெளியே ஏதோ மந்திரம் சொல்லுவார். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து கதவை திறந்து போனால் நான் கண்ணு கூட பார்த்துருக்கேன். அந்த பிரசாதம் இருக்கு இல்லையா, அந்த மாதுளம்பழம் எல்லாம் அப்படியே செதறி இருக்கும். வாராயம்மனை கூப்பிட்டா நிறைய பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்க, நிறைய மிராக்கிள்ஸ் கொடுப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி மிராக்கிள்ஸ் ஏதாவது நடக்கணும் தான் நாங்களும் வந்திருக்கோம். அம்மியில அரைக்கிறதுக்காகவே வந்திருக்கேன். அப்படியா? ஆமாண்ணா. அம்மாக்கு அம்மியில அரைச்சு நீங்க மஞ்சள் போடுறேன். மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, வாராய்ஷேஸ்திரம் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ? ரொம்ப பிளஸிங்ஸா ஃபீல் பண்றோம். ஓகே, இதுதான் முதல் முறை இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? நான் முன்னாடி 1 இயர் முன்னாடியே நான் யூடியூப் சேனல் பார்த்தேன். அதை பார்த்து தான் வந்தோம். ஆக்சுவலி இங்க நேட்டிவ் இருக்கு எங்களுக்கு. சூப்பர். அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஓகே, இங்க மஞ்சள் அரைச்சிட்டு இருக்கீங்க, இது பத்தி சொல்லுங்களேன். இது என்னது? இது ஆக்சுவலி இது ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னாங்க. இது அரைச்சி அவங்க மேல வச்சுட்டு அந்த வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு. வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போலாமா? எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க வாராயம்மனை எவ்வளவு வருஷமா வழிபட்டு இருக்கீங்க? நான் ஒரு 5 இயர்ஸா தான். எனக்கு ரொம்ப தெரியாது. இப்பதான் நான் எங்க வீட்டுக்கிட்ட இருக்கு, இங்க இருக்கிறது நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர் சூப்பர். வாராயம்மனை கூப்பிட்டா நிறைய பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்க, நிறைய மிராக்கிள்ஸ் கொடுப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி மிராக்கிள்ஸ் அது நடக்கணும் தான் நாங்களும் வந்திருக்கோம். அந்த மாதிரி பிளெஸிங்ஸ் மிராக்கிள் இதுவும் நடந்தது இல்லை. இதுக்கப்புறம் பார்ப்போம், கண்டிப்பா நடக்கும். ஓகே, நீங்க வாராயம்மனை எவ்வளவு நாளா வழிபட்டு இருக்கீங்க? ரொம்ப நாளா தான் வழிபடுறோம், ஆனா வந்ததில்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் முறை. ஓகே ஓகே. சொன்னாங்க, அவங்களுக்கு கூட்டிட்டே வந்துட்டீங்க. அவங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. ஓகே, வாராய்ஷேஸ்திரம் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து பெங்களூர்ல அல்சூர்ல ஒரு வீட்டில் வாராகி வச்சிருக்காங்க, சின்னதா வச்சிருக்காங்க. நாங்க எல்லாம் அங்க போவோம், கும்பிடுவோம். அந்த மாமா நல்லா இது பண்ணுவார், பிராமின் அவரு. எல்லாரும் பிரசாதம் கொண்டாடுவாங்க. அந்த பிரசாதம் எல்லாம் வாராகிக்கு வச்சுட்டு அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு கற்பூரம் எல்லாம் ஏற்றிட்டு அவர் கதவை சாத்திடுவார். கதவை சாத்திட்டு கதவுக்கு வெளியே ஏதோ மந்திரம் சொல்லுவார். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து கதவை திறந்து போனால் நான் கண்ணு கூட பார்த்துருக்கேன். அந்த பிரசாதம் இருக்கு இல்லையா, அந்த மாதுளம்பழம் எல்லாம் அப்படியே செதறி இருக்கும். அப்புறம் அந்த ஜாங்கிரி இருக்கு பாருங்க, அங்கே ஒரு அனுமன் இருக்கும், அவர் கையில் போட்டிருக்கோம். அந்த மாதிரி அந்த பிரசாதம் எல்லாம் சக்கரை பொங்கல் ரொம்ப இது, அதில் விரல் இருக்கும். நான் கண் கூட பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல வாராயம்மன் டெம்பிள் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்தேன், இன்ஸ்டால பார்த்து தான் வந்தேன். ரொம்ப ஃபேமஸா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்து பார்க்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க வாராயம்மன் கும்பிட்டுருக்கீங்களா? கும்பிட்டுருக்கேன், சேலத்துல கும்பிட்டுருக்கேன். இது வந்து நாங்க முத வாட்டி இந்த இடத்துக்கு வந்து வாட்டி. ஓகே, வாராயம்மன் கும்பிட்டா நிறைய மிராக்கிள்ஸ் அவங்க வாழ்க்கையில நடத்துவாங்க. கண்டிப்பா நடக்குது, கண்டிப்பா நடக்குது. அப்படி உங்க வாழ்க்கையில நடந்தது? எனக்கு வேண்டியதெல்லாம் நடந்தது எல்லாமே கண்டிப்பா நடந்திருக்கு, நடக்குது. ரொம்ப வேண்டியது நடக்குது, அதனால வந்து சாமி நம்பி இங்க வந்திருக்கேன். ஓகே ஓகே. இங்க வர வேண்டியிருக்கிறேன், நடந்தா கண்டிப்பா சொல்றேன். ஓகே, உங்க வாழ்க்கையில ஏதாவது அற்புதங்கள்? எங்களுக்கு பல சோதனைகள் வந்து இருக்குது. அந்த மாதிரி இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம், அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? அவங்க எல்லாரும் நம்பி வந்தா இந்த அம்மா நல்லது செய்வாங்க. கல்யாணம் ஆகாதுங்க, கல்யாணம் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கும் கெட்டதெல்லாம் கிட்ட அண்டாது. இந்த அம்மா கிட்ட வந்தா நல்லது நடக்கும். நல்லது கண்டிப்பா நடக்கும். வாராய்ஷேஸ்திரம் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், டெல்லில இருந்து வந்திருக்கேன். ஓ ஆமாண்ணா. சூப்பர். உங்களுக்கு வாராய் அம்மா யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்தேன். அம்மையில மஞ்சள் அரைக்கிறது இதெல்லாம் பார்த்து சரி நாமளும் போய் வேண்டுதலை வச்சுட்டு வரலாம் அப்படின்னு வந்திருக்கேன். டெல்லில இருந்து வந்திருக்கீங்க, அருமை. உங்களுக்கு ஏதாவது மிராக்கிள்ஸ் நடந்திருக்கா வாராய மாற்றம்? டெல்லியில கும்பிட்டு இருக்க ஆயிருக்கு. சரி நம்ம இங்க போய் பண்ணலாம் வேலூர்ல, அதனால வந்திருக்கோம். ஓகே, இந்த டெம்பிள் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கீங்க? இது இந்த ஷோ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மியில அரைக்கிறதுக்காகவே வந்திருக்கேன். அப்படியா? ஆமாண்ணா. அம்மாக்கு அம்மியில அரைச்சு நீங்க மஞ்சள் போடுறேன். சூப்பர் சூப்பர். வாராயம்மன் வழிபாட்டுல உங்களுக்கு ஏற்பட்ட அதிசயத்தை பத்தி சொல்லலாமா?
எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்குது, அப்படியா? எங்களுக்கும் நல்லதுதான் நடக்குது. அதனால வாரம் வாரம் வந்து நிற்போம். நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எனக்கு நடந்தது அப்படின்னு? ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேம்மா. இந்த கோவில்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு எது சொல்லலாம்? எங்களுக்கு என்ன பிடிச்சது, நல்ல நிம்மதி இங்க வந்தோம்னா. அப்படியா? மலைக்கு கீழே. ஓகே. அதனால வந்து உக்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நிம்மதியா போறோம். நீங்க 5 முறை வந்திருக்கீங்களா? உங்க அனுபவத்துல சொல்லுங்க, இங்க ஏதாவது உங்களுக்கு அதிசயம் அற்புதம் நடந்திருக்கா? இந்த அம்மா கிட்ட அந்த பில்லி சூனியம் ஏவல் எது இருந்தாலும் விரட்டும். அப்படியா? ஆமா, அந்த அம்மா நம்பினா நல்லது நடக்கும். ஓகே. எல்லாருக்கும் இது எத்தனாவது முறை நீங்க வந்திருக்கிறது? 2வது முறை. அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த ஆலயம் இங்க இருக்கு அப்படின்ட்டு? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொன்னாங்க, சொல்லிதான் வந்தோங்க. இப்போ நாங்களா வந்து ரெகுலரா வர ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே. அம்மாவை கும்பிட்டா கண்டிப்பா மாற்றங்கள் நிறைய நடக்கும், அதிசயங்கள் நிறைய நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடந்திருக்கா? அதான் ஒரு வேடல் வச்சிருந்தோம், சரியா கொஞ்சம் திருப்பம் அதே இதுதான் வந்திருக்கோங்க. அப்படியா? உங்களுக்கு நல்லது அந்த இது நடந்துருச்சா? நடந்திருக்குங்க. குறிப்பிட்ட நாளுக்குள்ள நடக்கும்னு சொல்லுவாங்க, பஞ்சமிக்குள்ள நடக்கும்னு சொல்லுவாங்க, அப்படி ஏதாவது இருந்திருக்கா? அந்த மாதிரி நாங்க எதுவும் நினைக்கலைங்க. அப்போ வந்தோம், இப்போ திருப்பம். சூப்பர் சூப்பர். அப்ப அம்மா வந்து பேசுவாங்க நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க, உங்ககிட்ட அப்படி ஏதாவது பேசியிருக்காங்களா ஒளியோட வீட்டுல அந்த மாதிரி ஏதாவது? தெரியலைங்க, நிறைய முறை நாங்க கும்பிட்டுருக்கோம், அவ்வளவுதான் மனசார நினைச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர். இப்ப அம்மா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரோடய பேசுவாங்க அப்படின்னு உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? நான் சிலை வச்சு வீட்டுல வணங்குறேங்க. அப்படியா? ஆமா, அம்மா வாராகி அம்மா சிலை வச்சு நான் பூஜை பண்றேங்க. அந்த அம்மா வந்ததுல இருந்து எனக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஓகே. இப்ப பஞ்சமி நாட்களை நீங்க வழிபடுவீங்களா? அது எப்படி வழிபடுறீங்கன்னு சொல்றீங்களா? பஞ்சமி நாட்லன்னா கோயிலுக்கு தாங்க வந்து இது பண்ணுவோம். அந்த தேங்காயில மஞ்சள் பொங்கல் எண்ணெய் தீபம் போட்டு வழிபடுவோம். ஓகே. வீட்டுல எப்பவும் போல வழிபடுறதானா? வீட்டுல எப்பவுமே நாங்க வழிபடுவோம். டெய்லி அந்த அம்மா அருமை அருமை. இப்போ அம்மா வழிபடும்போது நிறைய குழப்பங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா வீட்டுல வச்சிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க சில பேர் வைக்கலான்றாங்க சொல்லுவாங்க. ஆனா நாங்க அது நம்பிக்கை படலைங்க. நம்பிக்கை தெய்வம் வச்சு கும்பிடலான்ட்டு நான் வாங்கி வச்சு பூஜை பண்ணிருக்கேன் அந்த அம்மா. மஞ்சள் அரைச்சு வழிபாடு நடத்திட்டு இருக்கீங்க, இத பத்தி சொல்லுங்களேன். இல்லை, இதை பற்றி நமக்கு பெருசாதும் தெரியாது. எல்லாம் இது ஒரு ப்ரொசீஜர், இது பண்ணா ரொம்ப நல்லது நடக்கும், ஃபேமிலியில எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஓகே ஓகே. உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு வேண்டுதல் இருக்கு? அதுக்கு ஒரு வேண்டுதல், அதுக்காக நிச்சயமா இருக்கும். நீங்க எவ்வளவு நாளா வாராகி அம்மனை வழிபட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும், பட் இப்போ ரீசெண்ட் டேஸ் இவங்க கும்பிட ஆரம்பிச்சேன், என் ஒய்ஃப் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் வர ஆரம்பிச்சேன். அதான் ஒரு 5 years. ஓகே. உங்களுக்கு ஏதாவது மிராக்கிள்ஸ் நடந்திருக்கா? ஏதாவது? நிறைய இருக்கு, இனிமேதான் எல்லாமே நினைக்கிறது நடக்கணும்ன்றது நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்படியா? இங்க வந்திருக்கோம். நீங்க எத்தனை முறை இங்க வந்திருக்கீங்க? செகண்ட் டைம் வந்திருக்கேன். அப்படியா? உங்களோட ஃப்ரெண்டையே அழைச்சிட்டு வந்துட்டீங்க? ஆமா, அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கு, எனக்கு திருப்தியா இருக்குது, இங்க வந்த பிறகு எனக்கு நடக்குதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சூப்பர் சூப்பர். அதனால அவங்களே கூட்டிட்டு வந்தோம். ஓகே. வாராகி அம்மனை கும்பிட்டா கண்டிப்பா மிராக்கிள்ஸ் நடக்கும்னு சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையில என்ன மிராக்கிள் நடந்தது? இதுதான் இப்பதான் வந்திருக்கோம். நானு ஃபர்ஸ்ட் டைம் போன வாரம் வந்தோம், இந்த வாரம் இவங்களும் கூட்டிட்டு வந்திருக்கு, இனிமேதான். சரி சரிங்க. வாராகி அம்மன் பேசும் தெய்வம்னு சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காங்களா? உங்களுக்கு நாங்க மனசார இது பண்ணிருக்கோம், எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு. ஓகே. இந்த வாராகி அம்மன் தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? இல்ல, எல்லாரும் வாங்க, எல்லாம் நம்புங்க, நம்பிக்கை தான். எல்லாருக்குமே நல்லது நடக்குது. அதனால நீங்க வர்றதுக்கு முன்னாலே எங்களுக்கு நடந்திருக்கு, நாங்க பார்த்து நான் சொன்னேன் இல்ல, அது அதிசயம் தானே. அது கதவு சாத்தி ஒரு 10 நிமிஷம் பொறுத்து அவர் கதவை திறப்பார். திறந்த பிறகு அந்த பிரசாதம் எல்லாம் செதறி இருக்கும். அங்க நிறைய சின்ன சின்ன சாமி இருக்கும். மாதுளம் பழம் ரொம்ப இது. அப்புறம் அந்த அந்த சக்கரை பொங்கல்ல விரல் தெரியும், பாலாம்பிகை விரல் தெரியும். சூப்பர். அதை நான் பார்த்திருக்கேன். அதனால நம்பிக்கை, எல்லாரும் நம்புங்க, நல்லது நடக்கும். ஓகே. வாராகி அம்மன் கும்பிடுறதுக்கு பஞ்சமி நாள் உகந்த நாள். பஞ்சமி. ஆமா, நீங்க பஞ்சமி நாள் வழிபாடு எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, எங்க ஊர்லயே இருக்கு. இது பௌர்ணமி பஞ்சமி ரொம்ப விசேஷம். இப்போ நிறைய பேர் கஷ்டத்துல இந்த வீடியோ பார்க்கலாம், அவங்களுக்கு வரணும்னு ஆசை. உங்க அனுபவத்துல சொல்லுங்க, 2வது முறை வந்திருக்கனால இந்த எப்படி இருக்கு ஆலயம், அதை பத்தி சொல்லுங்க. இது கண்டிப்பா எல்லாரும் வரணுங்க. ஏன்னா அவங்களுடைய இது வந்து தெளிவா நல்லா நடக்குது. நிறைய பேர் சொல்லி பண்ணிருக்கோம், நாங்களும் உணர்ந்திருக்கோம். அதனால நிறைய எல்லாரும் வாங்க. இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னது? மஞ்சள் அரைச்சி சாமிக்கு பூசணும். ஓகே. பூசிட்டு அந்த மஞ்சள் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தண்ணி தெளிக்கணும். வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். அப்படி எடுத்துட்டு போனா வீட்டை கடைச்சி தொலைக்கணும். அப்படின்றது. இது அரைச்சா இந்த நல்லது நடக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
இல்ல அப்படிலாம் அப்படி இல்ல. தெரியலைங்க. ஆமா. சாமிக்கு பூசுறோம் மஞ்சள் அவ்வளவுதான். அருமை அருமை. அம்மாக்கு என்னென்ன பிரசாதங்கள்லாம் நீங்க வச்சு வழிபடுறீங்க? வீட்டுல எது இருக்குதோ அது செஞ்சு இது பண்ணுவோம். அப்படியா? அருமை அருமை. இல்ல இதுதான் வைக்கணும் அப்படின்ற அப்படியெல்லாம் இல்லைங்க, எனக்கு எல்லாமே இதுதான். பழமா பொதுவா எது நம்ம பிரசாதம் பண்றோமோ அதை வச்சு டெய்லி கும்பிடுவோம். நாங்கள் Okay. டெய்லி அந்த அம்மா விளக்கேற்றி ஊதுவத்தி காட்டி குளிச்சுட்டு முதல்ல அங்கே கும்பிட்டு தான் மறு வேலை பண்ணுவோம். வீட்டுல அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுத்திட்டே இருப்பாங்கன்னு ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இந்த பக்கம் அன்னபூர்ணி இருக்கு, இந்த பக்கம் லட்சுமி, இந்த பக்கம் வாராகி அம்மா வச்சு சூப்பர். எல்லாமே நாங்கள் இது பண்ணுவோம். எல்லாமே முருகர் எல்லாருமே இது பண்ணுவோம். இந்த அம்மாவையும் நான் வழிபடுவேன். கெட்டதும் அண்டாது. நிச்சயமா நம்பி வந்தவங்களும் கைவிட மாட்டாங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அம்மா வந்து கண்டிப்பா பேசுவாங்க எல்லாத்துக்கிட்டையும், கண்டிப்பா. விளக்கு ரூபத்திலயா இருக்கட்டும் இல்ல எந்த ரூபத்திலயா வந்து பேசுவாங்க. அப்படி உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? என்கிட்ட வந்து கனவுல வந்தாங்க, அது கனவுல வந்து இப்போ ரியாலிட்டி ஆயிருச்சு. அதனால இங்க வந்திருக்கேன். இந்த இடத்துல நான் கனவுல பண்ணேன், ரியாலிட்டி கனவுல என்ன இங்க வாங்கன்னு சொன்னாங்க? கனவுல வந்த மாதிரி ஒரு ஃபீலிங், அதனால இங்க வந்திருக்கேன். ஓ அதனால இன்னைக்கு வர வச்சிருக்காங்க. ஓகே. பஞ்சமி தினத்துல வழிபடுறது வாராகியம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள்னு சொல்றாங்க. ஆமா. நீங்க பஞ்சமி நாட்கள்ல எப்படி வழிபடுவீங்க? அங்க வந்து நான் சேலத்துல இருக்கும்போது இந்த வாராங்கியம்மன் கோயிலுக்கு போவேன். ஃபங்க்ஷன் டைம் மட்டும் போய் பார்த்துட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தேன். வேலைக்கு போயிட்டு அப்படியே அட்டன் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு